இந்த டாகி நீயும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? இந்த மிருகங்களுடைய பாஷையை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. இந்த பொடி என்னோட புது கேஜெட் அனிமல் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் ரிஸ்ட் பேண்ட். இது எந்த மிருகத்தோட லாங்குவேஜையும் டிரான்ஸ்லேட் பண்ணி தெளிவா சொல்லிடும். இனிமே உன்னால மிருகங்கள் சொல்றத புரிஞ்சுக்கவும் முடியும், அவங்க கிட்ட பேசவும் முடியும். அடங்கப்பா பிரமாதம். இனிமே நான் மிருகங்க கூட பேச ஆரம்பிச்சிருவேன். அவங்க கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்குவேன், அவங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடுவேன். அட பகதூர், ஜீப்பை நிப்பாட்டு. சாச்சா பதிஜா பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு போலாம். அடிச்சா பாரு பாலு, எரும மாட்டு வாலு. ஹலோ எரும மாட்டு கேங், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த பந்தோகினி மேடம் உங்க வாழை பத்தின விஷயத்த ஒரு நாளைக்கு 10 வாட்டி பேசுவாங்க தெரியுமா? எரும மாட்டு வாலு. என்ன இந்த ஆளு நம்ம பாசெல்லாம் பேசிட்டு இருக்கா? நமக்கு உன்னோட பாச நல்லா புரியுது, ஆனா அவன் நம்ம வாழை பத்தி பேசி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். மாமா, இப்ப அந்த எருமை மாடுல ரொம்ப கோவமா இருக்கு. நீங்க என்ன மாமா சொன்னீங்க? சொல்லுங்க. யார் எங்க வாழை பத்தி பேசி காமெடி பண்ணிட்டு இருக்கிறது சொல்ல. ஏய், அவளை விடாத புடி. இன்னைக்கு அவளை உண்டையில பண்ணணும். நாம அவளுக்கு நாம யாருன்னு காட்டிடலாம். வாங்கடா. எங்க வாழை பத்தியா கிண்டல் பண்ற? எவ்வளவு தைரியம் உனக்கு? அடிச்சா பாரு பாலு, எரும மாட்டு வாலு. இந்த எரும மாடுகள்ல ஏன் பின்னாடியே வருது? அட கொஞ்சம் நில்லுங்க எரும மாடுங்களா, நீங்க தான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க போல இருக்கு. யோ சாச்சா, நீ எல்லாம் எரும மாடுங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற? ஒருவேளை நீதான் எரும மாடுகள்ல எனக்கு எதிரா திருப்பி விட்டியோ? எரும மாட்டு வாலு. பந்தோகினிஜி, முதல்ல இந்த எரும மாட்டு வாலு வாலுன்னு சொல்றத நிறுத்துங்க. அதனாலதான் இந்த எரும மாடுங்க உங்க மேல கோவப்பட்டு பின்னாடியே வந்துகிட்டு இருக்குங்க. பதிஜா கண்ணு, வந்து என்ன காப்பாத்து. பந்தகுனச்சி, நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உள்ள உட்காருங்க. நாங்க வெறும் புல்ல சாப்பிடுறவங்க. இப்ப எருமை மாட்டோட பவர் என்னன்னு காட்டும் பாரு. இதுங்கெல்லாம் ஜெயில உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துரும் போலயே. இப்ப நான் என்ன பண்றது பதிஜா? பந்தகுனச்சி, பின்னாடி பாருங்க. பின்னாடி ஒரு ஜன்னல் இருக்குல்ல, அந்த ஜன்னல் வழியா வெளிய குதிச்சிருங்க. பதிஜா கண்ணு, என்னை அப்படியே விட்டுட்டு போயிடாத. நீதான் என்னோட கடைசி நம்பிக்கை. நல்ல வேலை தப்பிச்சுட்டேன். அடிச்சா பாரு பாலு. ஹலோ இன்ஸ்பெக்டர் பந்தோகினி. என்னது யானைக்குட்டியா பஜார்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? நான் இத உடனே வரேன். சீக்கிரம் உடனே ஃபாரஸ்ட் ஆபீசருக்கு கால் பண்ணுங்க. இந்த யானை குட்டியை உடனே பிடிச்சிட்டு போக சொல்லுங்க, இல்லைன்னா இந்த மொத்த இடத்தையும் நாசம் பண்ணிடும். நில்லுங்க. யானை ரொம்ப அமைதியான மிருகம். அது நம்ம சிட்டிக்கு வந்து பிரச்சனை பண்ணுதுன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும். அந்த யானை கிட்ட போய் நீங்க என்ன பிரச்சனை கேளுங்க. என்னது? அந்த யானைக்குட்டியோட கோபத்தை பார்த்தல, அது என்ன கூட அடிச்சு தூக்கி எரிஞ்சிரும் போல இருக்கு. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இந்த ட்ரம்முக்குள்ள உட்காந்து யானை கிட்ட போங்க. யானைக்குட்டி நண்பா, நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? அது என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லு.
வேண்டாம், என்ன ஃபுட்பால் மாதிரி தூக்கி போட்டு பந்தாடாத. உங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், என்ன எதுவும் பண்ணிடாத, என்ன எதுவும் பண்ணாத ப்ளீஸ். அட இல்ல பேபி, நீ அழக்கூடாது. நீ ரொம்ப கியூட்டான யானைக்குட்டியா இருக்கு. உனக்கு என்னதான் ஆச்சு சொல்லு, நான் உனக்கு கண்டிப்பா உதவி பண்றேன். என்னோட பேரு அப்பு. ஒரு ஆள் வந்து என்னோட அம்மாவை புடிச்சிட்டு போயிட்டான். அவங்கள சிட்டிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். நான் இப்போ சிட்டிக்கு வந்து என் அம்மாவை தான் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். அட மருமகனே, இந்த அழகான யானைக்குட்டி தன்னோட அம்மாவை தேடிதான் சிட்டிக்கு வந்திருக்கான். மாமா, நீங்க அந்த யானை கிட்ட சொல்லுங்க, அவங்க அம்மாவை தேடுறதுக்கு நம்ம எல்லாருமே ஹெல்ப் பண்ணலான்ட்டு. அவங்க அம்மாவை நம்ம சீக்கிரமே கண்டுபிடிக்கலாம். அடேங்கப்பா, சாச்சாவும் பத்திஜாவும் பெரிய வேலை பார்த்திருக்காங்க. ஆமா, நம்ம இந்த ஃப்ரூட் மார்க்கெட்டுக்கு எதுக்காக வந்திருக்கோம்? நம்ம இந்த அப்புவோட அம்மாவை தானே தேடணும். மாமா, அப்படி யாராவது யானையை பிடிச்சு வச்சிருந்தாங்கன்னா அதோட சாப்பாட்டுக்காக நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அட பிரமாதம் மருமகனே, உன்னோட யோசனை பிரமாதமா இருக்கு. அட ஆமா, நேத்து ஒரு ஆள் என்ன தேடி வந்தாங்க. அவன் 200 கிலோ வாழைப்பழம் 300 கிலோ கரும்பு வாங்கிட்டு போனான். அப்புறம் எனக்கு நிறைய பணமும் கிடைச்சது. பந்தோகினிஜி, மருமகனே, இந்த யானைக்குட்டி என்ன சொல்லுதுன்னா, இவன் தான் இதோட அம்மாவை கடத்திட்டு போயிருக்கானா. இந்தா, உனக்காக நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். 30 பேத்தோட சாப்பாடை நீ சாப்பிடு. அப்புறம் 100 ஆளுங்களோட வேலையை நீ செய்யணும். இது எல்லாத்தையும் நீ சாப்பிடு. அப்புறம் என்னோட வேலையை நீ ஆரம்பிச்சிரு. இங்க இருக்கிற எல்லா கட்டைகளையும் எடுத்துட்டு போய் டெம்போல ஏத்திரு. என்ன, ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகணும்ல. அப்படியா? நீ என்கிட்ட உன் கோபத்தை காட்டுறியா? இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட அடப்பு நிக்கவும் விளையாடவும் மாட்ட. மாமா, இது சரியான வாய்ப்பு. நீங்க யானையோட அம்மா கிட்ட போங்க. அப்ப அவங்கள பார்த்து சொல்லுங்க, நாங்க உங்களை காப்பாத்த தான் வந்திருக்கோம்னு. பயப்பட வேண்டாம். ஓகே மருமகனே. அப்புவோட மம்மி வணக்கம். நாங்க இங்க உங்களை காப்பாத்த தான் வந்திருக்கோம். அப்பு கூட இப்ப எங்க கூட தான் இருக்கான். இவன் என்ன சொல்றான்? இவன் பேசுறதே சரியில்லையே. இவனும் அவன் கூட்டாளி தான் போல. அட, இது என்ன இப்படி ஆயிடுச்சு? மாமா மயக்கப்பட்டு விழுந்துட்டாரு. அட, இவன் யாரு? இந்த ஆள் எங்க இருந்து வந்தா? எப்படி இவன் இங்க வந்தான்? அட, இது யாரு? இந்த தண்ணி எங்க இருந்து வருது? இப்ப இங்க என்ன நடக்குது? அது சரி, அம்மா கூட இப்ப புள்ளைய வந்துட்டானா? ஒண்ணுக்கு ஒண்ணு ஃப்ரீயா? அட மருமகனே, இங்க பாரு, இந்த கேட்ஜெட் உடைஞ்சிருச்சு. அதனாலதான் அப்புவோட அம்மா நான் சொல்றது எதையுமே புரிஞ்சுக்கல. இப்ப என்னால மிருகங்கள் கிட்ட பேச முடியாது. ஒரு பிரச்சனை இல்ல மாமா, உங்க பாஷைய எல்லா மிருகமும் புரிஞ்சுக்கும். அதுதான் அன்பான பாஷை.
ஏய், ஏய்.